குருச்சேத்திரம் போருக்கு தயாரானது. கௌரவர்களின் அணி தனக்கான தலைமை தளபதியை தேர்ந்தெடுக்க ஒன்று கூடியது. என் மித்ரன் அங்கதேசத்து அரசன் மாவீரன் கர்ணன் தான் தலைமை தளபதி என உறக்கச் சொன்னான் துரியோதனன். ஆனால் அதை அரசர்கள் நிராகரித்தனர். தாழ்குலத்தில் பிறந்தவன் எங்களுக்கு தலைமை ஏற்பதா என கேள்வி கேட்டனர். துரியன் கோவரில் தகித்தான். நண்பனை அவமதிப்பவர்களை வெடிச்சாய்க்கும் வெறி அவனுள் எழுந்தது. கர்ணன் கையமர், போருக்கு முன் நமக்குள் குழப்பம் எழுவது நல்லதல்ல, வேறொருவரை தேர்ந்தெடு என வேண்டினான். நீயே சொல் நண்பா என சொன்னான் துரியோதனன். மாவீர பீஷ்மர் கர்ணன் ஒற்றை வார்த்தையில் முடித்து கொண்டான். அவை ஆமோதித்தது. வாழ்நாளெல்லாம் அவமதித்த பீஷ்மரை கர்ணன் தேர்ந்தெடுத்ததை கண்டு நெகிழ்ந்து போனான் துரியோதனன். பீஷ்மர் கௌரவர்களின் தலைமை தளபதியானார். பொறுப்பு ஏற்றவுடன் பீஷ்மரிட்ட முதல் கட்டளை, இந்த போரில் நான் வீழும் வரை கர்ணன் போர்க்களம் புகக்கூடாது என்பதே.